இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து எங்களோட கஸ்டமர் ஒருத்தர் Panasonic செட் ஒன்று கொண்டு வந்திருக்கார். இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஒன்றும் ஆகலை, அதாவது நோ பவர் இஷ்யூ, டெட் கண்டிஷன்லாம் இருக்குது. ஒன் பண்ணால் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஸ்லைடை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள எலி எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருக்கு. ஸோ எலி தான் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ ஸ்பீக்கர் வேறு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எலி கடிச்சிட்டு. ஓகே, எலி கடித்த வேறெல்லாம் பிறகு சரி பண்ணலாம். முதலாவது ஏன் பவர் ஒன்றும் ஆகலன்றதை பார்க்கணும். ஸோ அதை பார்ப்போம். ஓகே, ஏன் பவர் ஒன்றாகலன்றதை தேடி பார்த்ததில் ஒரு ஐசி ஒன்று ஃபால்ட்டாக இருந்தது. இப்போ அந்த ஐசியை நாங்கள் மாற்ற போகிறோம். கைவசம் அந்த ஐசி இருக்கிறதால இப்போ மாற்றுறோம். ஓகே, இப்போ இந்த ஐசியை மாற்றிட்டு எல்லாம் பெர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, இந்த ஐசி எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம் தானே. ஓகே, இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் ஆகுதான்றதை. ஓகே, சக்ஸஸ். ஒரு மாதிரி பவர் ஆன் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பீக்கருக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ திருப்பி எல்லாம் வயரிங் எல்லாம் திருப்பி பண்ணணும். எல்லா வயரிங் திருப்பி பண்ணத்தான் வேணும் ஸ்பீக்கருக்கெல்லாம். ஓகே, நாங்கள் ரிப்பேரிங் மட்டும் பண்ணிட விடாமல் இது திருப்பி இந்த உள்ளே பார்த்திங்கன்னா சரியான எல்இடி எச்எம் அந்த மனங்கள் எல்லாம் கிடக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி எலி உள்ளே போகாமல் இருக்க ஒரு நெட் வச்சுருக்கோம். ஆனால் இந்த நெட்டை கிழிச்சிட்டு திருப்பி எலி உள்ளே பார்க்கும். பட் முடிஞ்ச அளவு சான்சஸை குறைச்சிருக்கிறோம். ஓகே, இதெல்லாம் இப்போ ரீஃபிட் பண்ணி பூட்டிடுவோம். பூட்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது சவுண்ட் அண்டு. இதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே பர்ஃபெக்டாக வேலை செய்து செக் பண்ணி பார்த்துட்டோம். இனி பேக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம்.